வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். சாதத்தில் ரசத்தை அளவாக ஊற்றி சாப்பிடாம அள்ளி ஊற்றி சாப்பிட்றவங்களா நீங்கள்? அப்போது இந்த ரசம் ரெசிபி உங்களுக்கு தான். எல்லாராலையும் ரசத்தை பர்ஃபெக்டாக வைக்க முடியாது. நம்ம வைக்கிற எல்லா ரசமும் பர்ஃபெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. உப்பு, காரம், புளிப்பு இதில் ஏதோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் மாற்றத்தோடு தான் எப்போவுமே ரசம் இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 5-6 வெந்தயம், 1 வரமிளகா, 1 ஸ்பூன் போல் மிளகு, 1 ஸ்பூன் போல் தனியா, இது எல்லாத்தையும் சிம்பிளை வச்சுட்டு 2 நிமிஷம் அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணதை ஒரு இடிகுரலில் சேர்த்துட்டு குறப்பாக இடித்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவு அரைப்பட்டு வந்த உடனே இதில் 5-6 போல் பூண்டு பற்களை தோலோடு சேர்த்துட்டு ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல மஞ்சத்தூள், ரசத்துக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு, ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணிட்டு அதோடைய கெட்டி பகுதியெல்லாம் எடுத்துட்டு இது கூட சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா பிசையணும். இதோடைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நம்ம நல்லா இதை பிசைஞ்சு எடுக்கணும். இது நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைக்கேற்ப தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாயில கொஞ்சமா ஆயிலை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிச்ச உடனே கொஞ்சம் தாளிப்பு வடகத்தை சேர்த்துட்டு 2 வரமிளகா, அது கூடவே நம்ம இடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷம் போல் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக கலந்து கொடுக்கணும், இல்லைன்னா கருகிடும். கருகுனா ஃப்ளேவர் மாறிடும். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் போல பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும், இல்லைன்னா ரசம் கசப்பாக இருக்கும். இதை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ரசத்தை கொதிக்க வைக்கணும். இந்த அளவுக்கு ஒரு இடத்துல நுரக்கட்டி கொதி வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணியை சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்தா நம்மளுடைய ரசம் பர்ஃபெக்டாக ரெடி. சூடான சாதத்து கூட நம்ம ரெடி பண்ண ரசத்தை நல்லா அள்ளி ஊற்றி கூட வாழைக்காய் ஃப்ரையை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளவு ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷராஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.